கம்பெனியில் வேலை பார்க்கும்போது சில பேர் வேலை செய்வாங்க, சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாமல் சிம்பிளாக வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறாங்க. சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அவன் பாரு சும்மா ஓப்பிடிச்சு வேலை செய்கிறான், ஓப்பிடிச்சு வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிறாண்ட வேலை என்ன காசு நிலைக்குமா நிலைக்காத நான் வந்து சொன்னேன் புலம்பிட்டு இருப்பாங்க. இனிமேல் அந்த புலம்பலே வேண்டாம். அவன் எங்கே ஓப்பி அடித்து சம்பளம் வாங்குறானா, சம்பாதிக்கிறானா, ஆனால் இங்கே நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் கடவுள் இன்னும் ஒரு இடத்துல அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. ஒன்று செலவாகும், ஒன்று குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும்ல உருவாகும். அந்த மாதிரி மைண்ட் திங்க் பண்ணிக்கோங்க நீங்கள், ஓகேவா? அதனால் நீ கம்பெனியில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அது இன்னும் யாரால் அவமானப்படுறீங்களோ, யாரால் கஷ்டப்படுத்துகிறாங்களோ படுறீங்களோ அவங்க இன்னொரு இடத்துல கஷ்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் அது கம்பெனியில் இருக்கவே இருக்காது. அதை தூர் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில பேர் சும்மா நடிப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாத மாதிரி இருப்பாங்க, நியாயமாக இருக்க மாட்டாங்க, அதிகாரம் காய்ப்பாங்க. அந்த அதிகாரம் ஒன்று காய்ப்பாங்கள்ல வேலை செய்யாதவங்க, அந்த அதிகாரம் காமிக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு. ஏதாவது ஒரு விதத்தில் மனசு கஷ்டமாக மனசாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணவே வேண்டாம். உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு போங்க, கஷ்டப்படுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு முன்னேற்றம் அறிவு. கஷ்டப்படாதவங்களுக்கு லைஃப்பில் முன்னேற்றங்கிறது வராது. ஃபஸ்ட் லெவல் முன்னேறும், அடுத்த லெவல் டவுன் ஆகும். ஓகேவா? திங்க் பண்ணுங்கள்.